ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு சரியாக படிக்கலை, மறுநாள் அவருக்கு எக்ஸாம். அப்போ அவரை பற்றி பேசுகிறப்ப வாட் வில் ஹீ ரைட் அப்படின்னு கேட்போம். வில் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலம். அவர் என்ன எழுதுவார் அப்படின்னு அர்த்தம். சரியாக படிக்கலையே, அவர் என்ன எழுத போகிறாரு, வாட் வில் ஹீ ரைட். இதே கேள்வி பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் சரியாக படிக்கலை, எக்ஸாம் அன்னைக்கு கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் ஷீட்டோட உட்காந்துருக்கிறாரு. அவரை பற்றி பேசினா அவர் என்ன எழுத போகிறாரு, அவர் என்ன எழுதுவார். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் டஸ் ஹீ ரைட். இந்த வாட் வில் ஹீ ரைட் அப்படிங்கிறது வாட் டஸ் ஹீ ரைட், அவர் என்ன எழுத போகிறாரு, என்ன எழுதுவார் அப்படின்னு மாறிடுது. இந்த இடத்துல டஸ் ஏன் வருது, சிங்குலராக இருக்கிறதுனால டஸ் வருது. இதுவே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பன்மையில் இருந்துச்சுன்னா, அதாவது ப்ளூரலில் இருந்துச்சுன்னா வாட் டூ தே ரைட் அப்படின்னு வரும். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் அன்னைக்கு எழுதிட்டு இருக்கிறாரு பேப்பரில். வாட் இஸ் ஹீ ரைட்டிங், அவர் என்ன எழுதிட்டு இருக்கிறாரு, வாட் இஸ் ஹீ ரைட்டிங். இந்த டென்ஸ் என்னது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எல்லாமே அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ். வாட் டஸ் ஹீ ரைட், வாட் வில் ஹீ ரைட், ஹீ இஸ் கோயிங் டு ரைட், அவர் எழுத போகிறார், ஹீ வில் ரைட், இது ஆன்சர். ஓகே, ஹீ இஸ் கோயிங் டு. இந்த கோயிங் டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வாட் டஸ் ஹீ ரைட், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வாட் வில் ஹீ ரைட். ஆனால் தமிழில் அவர் என்ன எழுதுவார், அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னு வரும். பங்கு வர்த்தகம் பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு நபரை அதை பற்றி பேச அழைக்கின்றனர். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்போம். வாட் டஸ் ஹீ நோ. ஸோ முதல்ல நம்ம பார்த்த மாதிரி டஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு யூஸ் ஆகும், டூ அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு யூஸ் ஆகும். ஸோ வாட் டஸ் ஹீ நோ, ஹீ அப்படிங்கிறது சிங்குலர். வாட் டஸ் ஹீ நோ அபவுட் ஷேர் மார்க்கெட், வாட் வில் ஹீ ஸ்பீக், அவர் என்ன பேசுவார். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு கேள்வி, அவர் என்ன பேசுவார் அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு கேள்வி. ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு டென்சஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டஸ் எங்கே வரும், டூ எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ கோயிங் டு, ஹீ இஸ் கோயிங் டு ரைட் அப்படின்னா இமீடியட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் கோயிங் டு ரைட் அப்படின்னா இப்போ எழுத போகிறாருன்னு அர்த்தம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, இதுக்கு இமீடியட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உடனே செய்ய போகிற ஒரு செயல். ஹீ வில் ரைட் அப்படின்னா இனிமே எழுதுவார், அவர் எப்போ எழுதுவாருன்னெலாம் தெரியாது, இனிமே எழுதுவார், எதிர்காலத்தில் எழுதுவார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு ரைட் அப்படின்னா இப்போ உடனே எழுத போகிறாருன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதை சொல்லுங்கள், ஒருவர் அவர்களது நண்பர்களுடன் ஆலோசனை செய்ய போகிறார். ஆலோசனை அப்படிங்கிறதுக்கு டிஸ்கஸ், அவர் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ண போகிறாரு, இனிமே செய்ய போகிறாரு. பின்னர் நாளை அவர் ஒரு முடிவுக்கு வருவார். ஸோ நாளைக்கு, அப்போ எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கோயிங் டு யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறார். பின்னர் நாளை அவர் ஒரு முடிவுக்கு வருவார். அப்போ நாளைன்னு வந்துடுது. ஓகே, அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஹீ வில் கம் டு எ கன்க்ளூஷன் டுமாரோ. ஹீ இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹீ வில் கம் டு எ கன்க்ளூஷன் டுமாரோ. ஸோ எந்த இடத்துல கோயிங் டு யூஸ் ஆகுது, எந்த இடத்துல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் ஆகுதுங்கிறத பாருங்கள். இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கணும். அவர் பட்ஜெட் பற்றி அடுத்த தடவை பேசுவாரா அப்படின்னு கேட்கணும். ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த ஸ்பீக்கிங் அப்படிங்கிற வேர்ப் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். வாட் இஸ் ஹீ ஸ்பீக்கிங், அவர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார். வாட் இஸ் ஹீ ஸ்பீக்கிங் அபவுட், அவர் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். ஓகே, இந்த ஸ்பீக்கிங்கோடு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார். ஸ்பீக்கிங் அபவுட், எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். வில் ஹீ ஸ்பீக் அபவுட் பட்ஜெட் நெக்ஸ்ட் டைம், அடுத்த தடவை அவர் பட்ஜெட் பற்றி பேசுவாரா. வில் ஹீ ஸ்பீக் அபவுட், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். 8 டென்சஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப. மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர் எதை பற்றி பேச போகிறார் அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த கேள்வியை நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள்.
ஸ்பீக் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் முக்கியமான டென்சஸ் பற்றி இன்னும் நிறையா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.